ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் இந்த மே மந்த்துக்கான என்னுடைய சேவிங்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங், கோல்டு சேவிங், டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மே மந்த்து பட்ஜெட்டை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இந்த வீடியோ பின்னாடி நான் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இந்த மே மந்த்து எனக்கு டெலிவரி இருக்கிறதுனால நான் கான்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய சேவிங்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த மந்த்து இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்து போடலாம் அப்படின்ற சேவிங்ஸை இந்த மந்த்து நான் ஃபாலோ பண்ணல. அதை இந்த மந்த்து மட்டும் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த்து கையில் பணம் கிடைக்கும் போது இந்த மந்த்து அமௌண்ட்டையும் சேர்த்தே போட்டுடலான்னு இருக்கேன். நான் எப்போவுமே 2 விதமாக சேவிங்ஸ் பண்ணுவேன். ஒன்று சேல்ரி வந்த உடனே சேல்ரியிலேருந்து நான் ஒரு சேவிங்ஸை பண்ணுவேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்டு எனக்கு வீட்டு செலவுக்கு கொடுக்கக்கூடிய பணத்திலேருந்து செய்யக்கூடிய சேவிங்ஸை நான் ஃபாலோ பண்ணுவேன். அது மாதிரி தான் இந்த மந்த்து பண்ணக்கூடிய சேவிங்ஸ் கான்ஸ்டண்ட்டாக என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 1000 ரூபாய் நான் போடலான்னு இருக்கேன். 1000 ரூபாய் நான் எடுத்து வச்சுட்டேன் போஸ்ட் ஆஃபீஸில் நான் போடுறதுக்காக. இன்னொரு சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட குலுக்குச்சிட்டு 2000 ரூபாய். அந்த 2000 ரூபாவும் நான் மே மந்த்து ஃபஸ்ட்டு நேற்றே நான் அனுப்பிட்டேன். இன்னொரு சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்டி. நான் புதுசாக ஆர்டி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுவேன். பழைய ஆர்டி முடிஞ்ச பிறகுன்னு சொன்னேன். பழைய ஆர்டி ஏப்ரல் 27 முடிஞ்சிச்சு. புது ஆர்டியை நான் மே 1 அன்றைக்கே ஓப்பன் பண்ணிட்டேன் ஆன்லைனில். எந்த பேங்க்லன்னு பார்த்திங்கன்னா டிஎம்பி பேங்க்கு கிடையாது, நான் கொட்டாக்கில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா டிஎம்பி பேங்க்கில் இங்கே எனக்கு அக்கௌண்ட்டு கிடையாது. பூனேயில், சென்னையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொரியர் மூலியமாக தான் டாக்குமெண்ட் அனுப்பி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஏன்னா டெலிவரி டைம் எனக்கு கொஞ்சம் கிட்டவே இருக்குது. நம்ம கொரியர் அனுப்பி திரும்ப அந்த டாக்குமெண்ட் நம்ம சைன் பண்ணி திரும்பவும் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன், கொட்டாக் பார்த்திங்கன்னா 6.50 கொடுக்குறாங்க. அதனால் நான் ஆன்லைன்லேயே கொட்டாக்கில் நான் ஆர்டி ஓப்பன் பண்ணிட்டேன். இது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த 3 சேவிங்ஸை தான் சேல்ரி வந்த உடனே நான் பண்ணேன் இந்த மே மந்த்துக்கான சேவிங்ஸு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்துட்டாரு. எவ்வளோ கொடுத்தாருன்னு பார்த்திங்கன்னா 10,000. இந்த 10,000ல் பார்த்திங்கன்னா நான் வீட்டு செலவை பார்க்கணும். 2வது சேவிங்ஸ் வீட்டு செலவுக்கு கொடுக்குற பணத்திலேருந்து சேவ் பண்ணுற சேவிங்ஸு. நம்ம வீட்டு செலவுலேருந்து செய்யக்கூடிய சேவிங்ஸ் என்னன்னா, வார செலவில் மீதி ஆகிற சேஞ்சஸை போடுறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வார பணம் எடுத்து வைக்கிறது. 4 வாரம்னா 5 வாரம் பணம் எடுத்து வைக்கிறது. கிராசரி வாங்கினது போக மீதி ஆகிற பணத்தை சேவிங்ஸாக எடுத்து வைக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, சேல்ரி வந்த உடனே ஃபஸ்ட்டு நாளே ஒரு 200 ரூபாய் எடுத்து இந்த உண்டியலில் போடுறது. இதெல்லாம் தான் நான் வீட்டு செலவுக்கு கொடுக்குற பணத்தில் செய்யக்கூடிய சேவிங்ஸு. இந்த மந்த்து நான் சேல்ரி வந்த உடனே ஒரு 200 ரூபாய் எடுத்து இந்த உண்டியலில் போடலான்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஆனால் என்கிட்ட சேஞ்சஸ் இல்லை. அதனால் நான் 500 ரூபாவை போட்டுடுறேன். என்கிட்ட சேஞ்சஸ் 200 ரூபாய் வரும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா, 200 ரூபாய் போட்டு இந்த 500 ரூபாய் எடுத்துப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம போடாமல் இருக்கக்கூடாது. சேல்ரி வந்த உடனே எப்போவுமே ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த 200 ரூபாய் சேவிங்ஸை நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைமாக போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த காயின் சேவிங்ஸு. நம்ம வார செலவில் மீதி ஆகும் இல்லைங்களா, அந்த காயின்ஸ் எல்லாம் இந்த பாட்டிலில் தான் போட்டு வைக்கிறது. இந்த வாரம் நாங்கள் காய்கறி, நான்வெஜ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினது போக எனக்கு மீதி ஆச்சு. ஒரு 15 ரூபாய் காயின் வரையும் மீதி ஆச்சு. அந்த காயினை இதில் போட்டு வைக்கலாம். ஏன்னா தண்ணி கேன் வராதப்போ அந்த பணத்தை கொண்டு போய் நம்ம வாட்டர் ஏடிஎம்மில் போட்டு நம்ம வாங்க முடியும். 15 ரூபாய் எனக்கு மீதியாச்சு. அது காயினை இந்த டப்பாவில் போட்டு வச்சிடுறேன். இது என்னுடைய வார செலவில், என்னுடைய வீட்டு செலவில் சேமிக்கக்கூடிய 2வது சேவிங்ஸு. 3வது சேவிங்ஸு எக்ஸ்ட்ரா ஒரு வார பணம். எக்ஸ்ட்ரா ஒரு வார பணம்னா இந்த சார்ட்டில் தான் நம்ம பார்த்து எடுத்து வைக்கிறோம். நம்ம மாதம் ஜனவரியில் 4 வாரம் இருந்துச்சு, நம்ம எடுத்து வச்சிட்டோம் ஒரு வார பணம்.
பிப்ரவரியில் 4 வாரம் இருந்துச்சு, 1 வார பணம் எடுத்து வச்சிட்டோம். மார்ச்சில் 5 வாரம் இருந்துச்சு, எந்த பணமும் எடுத்து வைக்கல. ஏப்ரலில் 4 வாரம் இருந்துச்சு, 5வது வார பணம் சேவிங்ஸாக எடுத்து வச்சிட்டோம். அதே மாதிரி தான் மே மந்த்து, இந்த மந்த்து 5 வாரம் இருக்குது. எக்ஸ்ட்ரா 1 வார பணம் நம்மளால் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு 5 வாரம் இருக்குது, 5 வாரத்துக்கு தேவையான பணத்தை மட்டும்தான் நம்மளால் எடுத்து வைக்க முடியாது. அதனால் எக்ஸ்ட்ரா 1 வார பணம் இந்த மே மந்த்து சேவிங்ஸில் நம்மளுக்கு கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் வந்து எல்லா வார செலவில் சேவ் பண்ண பணத்தையும் போன ஜூன் மந்த்லேருந்து இந்த ஏப்ரல் வரையும் சேவ் பண்ண பணத்தெல்லாம் எடுத்து நான் கோல்டு காயின் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து இந்த மே மந்த்து நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த பணத்தெல்லாம் எடுத்து நான் கோல்டு காயின் வாங்கி வச்சுட்டேன். இப்போ வந்து எனக்கு பணம் வந்து இல்லை, புதுசாக நான் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதோடு பார்த்திங்கன்னா 4வது சேவிங்ஸை என்ன பண்ணுவேன்னா, கிராசரியில் மீதி ஆகிற பணத்தை சேவ் பண்ணுறது. கிராசரிக்கு மாதமானால் நம்ம வந்து அமௌண்ட்டை எடுத்து வைப்போம். அந்த அமௌண்ட்டில் நம்மளுக்கு வந்து கிராசரி வாங்கினது போக மீதி ஆகிற பணத்தை சேவிங்ஸாக எடுத்து வைக்கிறது. இந்த மந்த்து நான் இன்னும் கிராசரி வாங்கலை. இந்த மந்த்து வந்து நான் கிராசரிக்கு 5000 ரூபாய் ஒதுக்கியிருக்கேன். இந்த 5000 ரூபாயில் எனக்கு வந்து எவ்வளோ மீதி ஆகுதோ அதை இந்த மந்த்து சேவிங்ஸாக நான் எடுத்து வைப்பேன். இந்த 4 சேவிங்ஸும் தான் நான் வந்து வீட்டு செலவில் செய்யக்கூடிய சேவிங்ஸை. இது மாதிரி நீங்களும் வந்து சேல்ரி வந்துச்சுன்னா சேல்ரியிலேருந்து ஒரு சேவிங்ஸை தனியாக பண்ணுங்கள். இன்னொன்று வந்து வீட்டு செலவில் செய்யக்கூடிய என்னுடைய இந்த 4 சேவிங்ஸும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களாலையும் சேவ் பண்ண முடியும். வீட்டு செலவில் மட்டுமே நான் வந்து சேவ் பண்ணி நான் வந்து 2 கிராம் கோல்டு காயின் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் வந்து அந்த காயின் டீட்டெயிலாம் நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். இந்த வீடியோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.